டுடே இந்த வீடியோல லோனுடைய இஎம்ஐ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோனுடைய அமௌண்ட் எப்படி இருக்கு, 5 lakhs இருக்கு. ஸோ 5 lakhs லோன் வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9% போட்டிருக்காங்க. அண்ட் தென் லோன் டென்யூர் பார்த்தீங்கன்னா 5 years இருக்கு. ஸோ 5 yearsக்கு இந்த 5 lakhs 9%ல நம்ம கட்ட போறோம். ஸோ அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸல்ல ஒரு ஈஸியான ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல் பிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேட் கேக்குது. ஸோ ரேட்டுங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம 12ஆல டிவைட் பண்ணிக்க போறோம். ஏன்னா நம்ம 12 monthsக்கு ஈச் மந்த் நமக்கு எவ்வளவு வேணுங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுனால டிவைட் பை 12 போட்டுட்டு தென் கமா கொடுத்துக்கிறோம். தென் என் பேர் வேல்யூ கேக்குது. என் பேர் வேல்யூ மீன்ஸ் எத்தனை இயர்ஸ்க்கு நம்ம கட்ட போறோம், 5 years. ஸோ 5 years நம்ம மந்த்ஸா கால்குலேட் பண்றப்ப இன்ட்டு 12 கொடுத்துக்கலாம். தென் கமா பிவி மீன்ஸ் பிரசன்ட் வேல்யூ, நம்ம எவ்வளவு லோன் எடுத்திருக்கோம், 5 lakhs. ஸோ இதை வந்து நமக்கு டெப்ட்ங்கிறதுனால இந்த லோனு நம்ம மைனஸ் போட்டு இந்த லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் என்டரை கிளிக் பண்ணோம்னா எவ்ரி மந்த் நம்ம எவ்வளவு இஎம்ஐ கட்டணுங்கிற அமௌண்ட் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஈஸியான ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸல்ல இஎம்ஐ அமௌண்ட் கால்குலேட் பண்ணாங்கதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.